அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹும். 50 days 50 இஸ்லாமிக் சேலஞ்சில் இன்னையுடன் டே 30வது இருக்குதுங்க. இன்றைய தினத்தில் நாம் ஒரு முக்கியமான சேலஞ்ச் எடுத்துக்கொள்ள போகிறோம். என்ன சேலஞ்ச்? அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு, அதாவது அவருடைய கூட்டத்தார்களுக்கு, கவுங்களுக்கு ஷஃபாத் செய்வார்கள், பரிந்துரை செய்வார்கள். அதே பரிந்துரை செய்யாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நம்முடைய பாவங்கள், இவர்கள் பாவம் செய்தார்கள் என்று கூறினால் எப்படி இருக்கும்? யோசித்திருக்கிறீர்களா? அல்லாஹ் தஆலா கூறுகிறான், சூரத்துல் ஃபுர்கான் 25வது சூராவில் 30வது ஆயத்தாக வருகிறது. வகால ரசூலு யா ரப்பி இன்ன கௌமி இத்தஹது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரன் என்பதாக கூறுவார்கள். அதாவது, யா அல்லாஹ், என்னுடைய கவுங்கள், கூட்டத்தார்கள் இந்த குர்ஆனை ஒரு சிந்திக்காமல் பொடுபோக்காக விட்டுவிட்டார்கள், ஓதாமல் விட்டுவிட்டார்கள் என்பதாக கூறுவார்களாம். ஆக நாம் யோசிக்க வேண்டும், ஒரு நாளைக்கு எத்துணை முறை இதே ஃபோனில் எத்துணை விஷயங்களை படிக்கிறோம், தெரிந்து கொள்கிறோம், கற்றுக்கொள்கிறோம். ஆனால் குர்ஆனை நீங்கள் தொட்டீர்களா? திறந்து பார்த்தீர்களா? குர்ஆன்களை பார்த்தாலே, அதில் உள்ள வார்த்தைகளை பார்த்தாலே நன்மை உங்களுக்கு. ஆக குர்ஆனை நீங்கள் பார்த்தீர்களா அல்லது குர்ஆன் ஓதினீர்களா? ஆக இன்றையுடைய சேலஞ்சுடன் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாஅத் செய்வார்களோ, அதே போல் இப்படி குர்ஆன் ஓதாதவர்களை, சிந்திக்காதவர்களை, குர்ஆன் விஷயத்தில் கவனம் குறைவாக, பொடுபோக்காக இருப்பவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டுவார்கள். எனவே இதனை கருத்தில் கொண்டும் நீங்கள் இனிமேல் இன்றைய தினத்திலிருந்து குறைந்தது ஒரு நாளைக்கு ஒரு ஆயத்தை விளங்கி ஓத வேண்டும். ஒரு ஆயத்தை, அதனுடைய தமிழ் அர்த்தங்களுக்கு பல்வேறு ஆப்புகள் இருக்கிறது, விளங்கி ஓத வேண்டும். அதே போல் இந்த விஷயங்களை நீங்கள் செய்தால் எஸ் என்பதாக கமாண்டில் சொல்லுங்கள். இல்லை என்று சொன்னால், இனிமேல் செய்ய போகிறேன் என்று சொன்னால் அதற்கான கமாண்டுகளையும் கொடுங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த சேலஞ்சை நான் செய்துவிட்டால் எஸ் என்று கூறுங்கள். அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். அதுவரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.